श्री சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். சாய் பக்தர்களே, இன்று நாம் எல்லாமே கண்டினியூஸாக நம்ம சாய்பாபாவை பற்றி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த தொடரில் சாய்பாபா என்னென்ன போதனைகள் செய்தார், அவரோட வாழ்க்கையை பற்றி, அவர் செய்த அதிசயங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஓம் சாய்ராம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்டில் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கமெண்ட் பின் பண்ணி வரவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அதிர்ஷ்டசாலி யாருங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கு பதிலையும் சொல்லிவிட்டு உங்களோட அதிர்ஷ்டசாலி யாருங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆன்மீக வழிகாட்டி ஷிர்டி சாய்பாபா, அவரோட வாழ்க்கை, போதனைகள், அதோட தாக்கம், இதெல்லாம் பத்தி நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட அந்த ஷிர்டி சாய்பாபா தி டிவினிட்டி ஆஃப் யூனிட்டி குறிப்புகளை வச்சு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். ஆமா, இது பல கோடி மக்களோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அவரோட தாக்கம் இன்னைக்கும் தொடருது. சரி, இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா, பாபா எப்படி மத வேறுபாடுகள் எல்லாம் கடந்து ஒரு ஒற்றுமையின் சின்னமா இருந்தாரு, அவரோட அடிப்படையான போதனைகள் என்ன, குறிப்புகள்ல சொல்ற மாதிரி அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன, முக்கியமா அந்த எல்லா மதத்தினருக்கும் கடவுள் ஒருவரே அப்படிங்கிற மையக்கருத்து, அதோட ஆழம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். அப்ப நாம இந்த குறிப்புகளுக்குள்ள நேரடியா போகலாமா? நிச்சயமா ஆரம்பிக்கலாம். பாபாவோட ஆரம்ப கால வாழ்க்கை, அத பத்தி பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு இல்லையா? அவரோட பிறப்பு, குடும்பம், என்ன மதம், எதுவுமே இந்த குறிப்புகள்ல இல்லைன்னு சொல்லப்படுது. ஆமா, அவர் ஷிர்டி கிராமத்துல ஒரு வேப்ப மரத்தடியில தியானம் பண்ற ஒரு சின்ன பையனாதான் முதல்ல கண்ணுல பட்டிருக்கார். இதுவே அவர் புரிஞ்சுக்கிறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் மாதிரி தோணுது. மிகச் சரியான புள்ளி இது. இந்த தெரியாத பின்னணி அது வெறும் தகவல் இல்லாம இல்ல. அதுவே அவரு சொன்ன அந்த மிக முக்கியமான தத்துவம் இருக்கு இல்லைங்களா, சப்கா மாலிக் ஏக். ஆமா, எல்லோருக்கும் ஒரே எஜமான். அதேதான். அதுக்கு இதுதான் அடித்தளமா அமைஞ்சது. பாருங்க, அவர் தன்னை எந்த ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தோடையும் பிணிச்சுக்கல. சரி. அதனாலதான் எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அவரை ரொம்ப சுலபமா, தயக்கமில்லாம அணுக முடிஞ்சது. சொல்லப்போனா இந்த அடையாளம் இல்லாததுதான் அவரை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சு. ஷீர்டியில ஒரு பாழடைஞ்ச மசூதி, ஆமா, அங்கதான் அவர் தங்கியிருக்காரு. ஆனா அதுக்கு அவர் வெச்ச பேரு துவார காமாயி. ஆமா, ஒரு மசூதிக்கு துவாரங்கிற பேரு, இதுவே பல விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, இதை நாம ஒரு ஆழமான குறியீடா பார்க்கணும். ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம், அதுக்கு ஒரு இந்து பெயர், இதுவே அவர் போதிச்ச அந்த மத நல்லிணக்கத்தோட நேரடி செயல் வடிவம். அங்க அவர் ஏத்தன துணின்னு சொல்ற அந்த புனித நெருப்பு, அது இன்னைக்கும் அணையாம எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆஹா. அந்த துணி அது கடவுளோட தொடர்ச்சியான நிரந்தரமான இருப்பை குறிக்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, வேற வேற நம்பிக்கை இருக்கிற மக்களை ஒன்னா இணைக்கிற ஒரு பாலமாவே அந்த இடம் மாறிடுச்சு. அந்த துணியில இருந்து வர உஜி, அந்த சாம்பல பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறதா குறிப்புகள் சொல்லுது. இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம்? ஆமா, உஜிங்கிறது வெறும் சாம்பல் இல்ல, அது பாபாவோட அருள், அவரோட பாதுகாப்பு, அதோட ஒரு ஸ்தூல வடிவம். அதாவது கண்ணுக்கு தெரிகிற ஒரு வடிவமா பக்தர்கள் பார்க்கறாங்க. ஓ, அது நோய்களை தீர்க்கும், கஷ்டங்கள்ல இருந்து காப்பாத்தணும் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இதுவும் பாபாவோட அருளை பெற ஒரு வழியா பார்க்கப்படுது. புரியுது. அப்போ இந்த துவாரகாமாயி, துணி, உஜி, இதெல்லாம் பாபாவோட ஒருவித அடையாளங்களா இருக்கு. ஆனா அவரை பத்தி பேசும்போது நிறைய பேர் அவர் செஞ்சதா சொல்ற அற்புதங்களை பத்தி தானே அதிகம் பேசுவாங்க. ஆமா, அது உண்மைதான். இந்த குறிப்புகள்ல அப்படி என்னென்ன முக்கியமா சொல்லியிருக்கு? அது வெறும் சக்தியை காட்டுறதுக்காகவா, இல்ல அதுக்கு வேற அர்த்தங்கள் இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. மூலக்குறிப்புகள்ல பல அற்புதங்கள் விவரிச்சிருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதோட நோக்கம் வெறும் சக்தியை காட்டுறதில்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கு. ஓஹோ. ஒவ்வொன்றுமே ஒரு பாடம், ஒரு செய்தி. உதாரணத்துக்கு, கிராமத்துல விளக்கு எரிக்க எண்ணெய் கொடுக்க மறுத்தப்போ அவர் தண்ணியால விளக்குகளை எரிய வச்சதா ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்வு. இதுல சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, உண்மையான பக்தி, நம்பிக்கை இருந்தா இந்த பௌதீக பொருட்கள், அதாவது இந்த உலகப் பொருட்கள் ஒரு விஷயமே இல்ல, கடவுளோட சக்தி செயல்படுங்கிறது தான். நம்பிக்கையோட சக்தி. அதேதான் ஸ்ரத்தா, அதோட சக்தியை விளக்குது. அதே போல உதியை கொண்டு நோயாளிகளை குணப்படுத்தினது,
அது அவருடைய எல்லையில்லாத கருணையையும் அந்த தெய்வீக ஆற்றலையும் காட்டுது. பிச்சை எடுத்துட்டு வந்த உணவை கூட அவர் தனியா சாப்பிடாம அங்கிருந்த எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்ததோட உணவே கடவுள் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு குறிப்பு படிச்சேன். ஆமாம், இது தானத்தோட முக்கியத்துவம். எல்லாரையும் சமமா பார்க்கிற மனப்பான்மை அது சொல்லுது. பசிச்சவனுக்கு சாப்பாடு போடுறது தான் உண்மையான யாகம் அப்படின்னு அவர் சொன்னதாவும் இந்த குறிப்புகள் சொல்லுது. சரி. அப்புறம் பக்தர்களோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உதவி செஞ்சதாவும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு. தீவிர காய்ச்சலால பாதிக்கப்பட்ட தத்யாங்கிற ஒரு சின்ன பையனோட உயிரை அவர் காப்பாத்தின நிகழ்வும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, அதுக்காக பாபா தியானத்துல அந்த நோயை தானே ஏத்துக்கிட்டதா ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லப்படுது. பாருங்க, இந்த நிகழ்வுகள் எல்லாம் பாபாவுக்கும் அவரோட பக்தர்களுக்கும் நடுவுல இருந்த அந்த ஆழமான பிணைப்பை காட்டுது. தியாபாவோட நிகழ்வுல பக்தர்களோட துன்பத்தை தானே ஏத்துக்கிற அளவுக்கு அவரோட கருணை, அவரோட தியாக மனப்பான்மை தெரியுது. அவர் என்ன கேட்டாருன்னு பாருங்க. எனக்கு பணம் தேவையில்லை, உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வேணும் அப்படின்னு அவர் சொன்னதா குறிப்புகள் சொல்லுது. ஆமா, இது அவர் எவ்வளவு பற்றற்றவரா இருந்தாருனோ, அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தெளிவா புரிய வைக்குது. நம்பிக்கை, ஸ்ரத்தா, பொறுமை, சபுரி, இதுதான் திரும்ப திரும்ப வருது. தூரத்துல இருந்தே கையசைச்சு ஒரு வீட்டோட தீய அணைச்சதாகவும் ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ இந்த அற்புதங்கள் எல்லாமே வெறும் அதிசய நிகழ்வுகள் இல்ல, அது ஒவ்வொன்னுக்கும் பின்னாடி ஒரு ஆழமான போதனை இருக்கு. அப்படிதானே புரிஞ்சுக்கணும். மிகச்சரியா சொன்னீங்க. அற்புதங்கள் மக்களை ஈர்த்திருக்கலாம், உண்மைதான். ஆனா அவை பாபாவோட முக்கிய போதனைகளை, அந்த நம்பிக்கை, பொறுமை, கருணை, சேவை, சமத்துவம், இதையெல்லாம் வலியுறுத்துறதுக்கான கருவிகளா தான் இந்த மூலங்கள்ல சித்தரிக்கப்பட்டிருக்கு. புரியுது. இந்த செயல்கள் மூலமா அவர் சில செய்திகளை சொன்னார்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நேரடியா அவர் சொன்ன முக்கிய உபதேசங்கள் என்னன்னு, இந்த மூலங்கள் அத பத்தி என்ன சொல்லுது? அவரோட உபதேசங்கள் தான் அவரோட வாழ்க்கையோட சாரம்னே சொல்லலாம். முதன்மையானது நாம ஏற்கனவே பேசின அந்த சப்கா மாலிக் ஏக், எல்லோருக்கும் ஒரே இறைவன். இதுதான் அவரோட தத்துவத்தோட அடித்தளம். இது எப்படி நடைமுறையில வெளிப்பட்டது? அவர் ஏதாவது செஞ்சாரா அதுக்கு? இந்த குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. அவர் சில இந்து பக்தர்களை மசூதிக்கு போக சொன்னாராம், சில முஸ்லிம் பக்தர்களை கோவில்களுக்கு போக சொன்னாராம். ஓ, அப்படியா? ஆமா, இது வெறும் பேச்சளவுல இல்லாம நடைமுறையில மத ஒற்றுமையை அவர் எப்படி வலியுறுத்தினார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அடுத்து ஸ்ரத்தா மற்றும் சபாரி, நம்பிக்கை மற்றும் பொறுமை. நம்பிக்கை வையுங்கள், பொறுமையுடன் இருங்கள்னு அவர் திரும்ப திரும்ப சொன்னதா குறிப்புகள் சொல்லுது. இது இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயமா இருக்கே. நிச்சயமா, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாம கடவுளோட திட்டத்துல நம்பிக்கை வச்சு சரியான நேரத்துக்காக பொறுமையா காத்திருக்கணுங்கிறது தான் அதோட அர்த்தம். சரி. இது மன அமைதிக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த அவசர உலகத்துல இது ஒரு முக்கியமான வழிகாட்டுதல்னு நான் நினைக்கிறேன். தானம் செய்யறது, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறது பத்தியும் அவர் வலியுறுத்திருக்காரு. இது அவர் பிச்சை எடுத்து வந்த உணவை பகிர்ந்தளிச்சதோட நேரடியா பொருந்தது இல்லையா? ஆமா, உணவே கடவுள், அதை பிறரோடு பகிர்வது பூஜைன்னா அவர் சொன்னதா ஆதாரம் சொல்லுது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, அவர் வாழ்ந்து காட்டின உண்மை. இதுக்கப்புறம் தர்ம வழியில உண்மையா வாழறது, மத வேறுபாடு இல்லாம எல்லாரையும் நேசிக்கிறது, உண்மை பேசுறது, யாரையும் காயப்படுத்தாம இருக்கிறது, பெற்றோரை நல்லா கவனிக்கிறது, இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களையும் அவர் போதிச்சிருக்கார். இந்த போதனைகள் எல்லாம் கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு, ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தத்தோட இருக்கு. சரி, பாபாவோட வாழ்க்கைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருடைய அனுபவங்கள் உதவியா இருந்துச்சு? குறிப்பா அந்த சாய் சத் சரித்திரம் பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது? பாபாவோட ரொம்ப நெருக்கமா இருந்த பக்தர்கள் ஷாமா, தத்யா, மகள்சாபதி, ஹேமாத் பந்த், இவங்க மாதிரி ஆட்களோட அனுபவங்கள் தான் நமக்கு பாபாவை பத்தி நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துது. குறிப்பா ஹேமாத் பந்த் எழுதின சாய் சத் சரித்திரம் என்கிற அந்த நூல் ஒரு முக்கியமான ஆவணம். அந்த நூல்ல என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு? அதுல பாபாவோட வாழ்க்கை வரலாறு இருக்கு, அவர் செஞ்சதா சொல்லப்படுற அற்புதங்கள், அவரோட போதனைகள், அப்புறம் பக்தர்கள் அவரோட நேரடியா அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. உதாரணமா மகள்சாபதி எப்படி பாபாவோட அருளால ஒரு பெரிய விபத்துல இருந்து தப்பிச்சார், அவரோட கனவுல பாபா எப்படி வழிகாட்டினார், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் அதுல இருக்கு. ஓ, இது வெறும் ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி இல்லாம பக்தர்களுக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு உத்வேகமா இருக்கு. பாபாவோட தத்துவங்கள் வெறும் எழுத்துக்களா இல்லாம இந்த அனுபவங்கள் மூலமா ஒரு உயிர் கிடைக்குது அதுக்கு. ஷாமா கேட்ட சில கேள்விகளுக்கு பாபா சிரிச்சுக்கிட்டே, நம்பிக்கை இருந்தா அதிசயம் உன் வாசல்ல நிக்கும்னு சொன்னதா வர பகுதிகள் எல்லாம் பாபாவோட அணுகுமுறைய அழகா காட்டுதுன்னு கூட நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமா ஆமா,
அந்த நூல் பாபாவோட அந்த ஆளுமைய, அவரோட எளிமைய, அதே சமயம் அவரோட ஞானத்தை ரொம்ப நல்லா வெளிப்படுத்துது. இவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தின பாபா தன் உடல நீத்த நிகழ்வு, அதாவது மகாசமாதி, அத பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது? பாபா 1918 அக்டோபர் 15ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு மகாசமாதி அடைஞ்சதா, அதாவது அவரோட பௌதிக உடலை நீத்ததா குறிப்புகள் சொல்லுது. விஜயதசமி அன்னைக்கா? ஆமா. அந்த நாள் இன்னைக்கும் பாபா பக்தர்கள் மத்தியில ஒரு ரொம்ப முக்கியமான நாளா அனுசரிக்கப்படுது. அவர் கடைசியா ஏதாவது சொன்னாரா? அத பத்தி குறிப்புகள் இருக்கா? இருக்கு. நான் இங்கேயே இருக்கிறேன், என் ஆன்மா எப்போதும் உங்களுடன் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கு. ம். அது மட்டும் இல்லாம, என் உடல் மறைஞ்சாலும் என் ஆன்மா எப்போதும் செயல்படும், அப்புறம் நான் பூமியில இல்ல, என் பக்தர்களின் இதயங்களில் வாழ்கிறேன்னு அவர் சொன்னதா குறிப்புகள் சொல்லுது. இந்த வார்த்தைகள் கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கே. ஆமா. இது அவர் பௌதீகமா நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சாலும் அவரோட சக்தி, அவரோட இருப்பு எப்போதுமே நிலைச்சு நிக்குங்கிற ஒரு வாக்குறுதியா பார்க்கப்படுது. சரி. ஷீல்டில் இருக்கிற அந்த சமாதி மந்திர் இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு நம்பிக்கை மையமா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். அவர் உடல் அளவுல இல்லனாலும் அருள் அளவுல எப்போதுமே தங்களோட இருக்கிறதா பக்தர்கள் நம்புறாங்க. அப்போ பாபா வாழ்ந்த காலத்தோட அவரோட தாக்கம் முடியலன்னு சொல்றீங்க. இன்றைய காலகட்டத்துல பாபாவோட இருப்பு எப்படி உணரப்படுது? இந்த குறிப்புகள் அத பத்தி ஏதாவது சொல்லுதா? சொல்லுது. இன்னைக்கும் நிறைய பேர் பாபாவை கனவுல பாக்குறதாவும் அவர் தங்களுக்கு வழிகாட்டுறதாவும் சொல்றாங்க. ஓ. அவரோட உதியால நோய்கள் குணமாகறதாவும் நம்புறதா இந்த ஆதாரங்கள் சொல்லுது. சாய்ராம்னு சொல்றதே ஒரு பிரார்த்தனையா, ஒரு மந்திரமா நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது பாபாவோட தாக்கம் காலத்தை கடந்து நிக்கிறத காட்டுது. சில மேற்கோள்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீ என்னை நோக்கினால் நான் உன்னை நோக்குவேன். அப்புறம் என் உதவியை உண்மையாக கேட்டால் நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன். அன்பும் பக்தியும் எனக்கு பிரியமான தானம். இந்த மாதிரி வாக்கியங்கள், இது பக்தர்களுக்கு ஒரு நேரடி தொடர்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்குமே. நிச்சயமா. இந்த வாக்கியங்கள் பக்தர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்குது. பாபா என்னைக்கும் தங்களோட பேசுகிறார், தங்களை கவனிக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வை இது ஏற்படுத்துது. அவரோட போதனைகள், அந்த ஒற்றுமை, நம்பிக்கை, பொறுமை, சேவை, இதெல்லாம் எந்த காலத்துக்கும் பொருத்தமானவை. அவரோட செய்திங்கிறது ஒரு உருவமற்றது. அது அவரை நம்புறவங்களோட இதயங்கள்லையும் அவங்களோட செயல்கள்லையும் வாழ்து அப்படிங்கிற இந்த குறிப்புகள் நமக்கு உணர்த்துது. அப்போ இந்த குறிப்புகள் வழியா நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு தொகுப்பா பார்த்தா, ஷிர்டி சாய்பாபாங்கிறவர் மதங்களை கடந்து ஒற்றுமையோட ஒரு மறுக்க முடியாத சின்னம். ஆமா. அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் எல்லையில்லாத கருணைக்கும் ஒரு உதாரணமா இருந்திருக்காரு. சப்கா மாலிக் ஏக், ஸ்ரத்தா அண்ட் சபாரி, இந்த ரெண்டும் தான் அவரோட முக்கிய போதனைகளின் அடிநாதம். கரெக்ட். அவர் பௌதிகமா மறைஞ்ச பிறகும் அவரோட தாக்கம் அவர் பக்தர்களோட வாழ்க்கையில தொடர்ந்துட்டே இருக்கு. இதுதான் இந்த அலசரோட சாராம்சம்னு சொல்லலாமா? மிக சரியா சொன்னீங்க. இந்த மூலங்கள் சொல்ற முக்கிய செய்தி இதுதான். சாய்பாபாங்கிறது ஒரு பெயர் மட்டுமல்ல, அது அன்பு, கருணை, நம்பிக்கை, சேவை, இது எல்லாத்தோட ஒரு ஒருங்கிணைந்த வடிவம். அவரோட வாழ்க்கையே ஒரு செய்தியா அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமை. இறுதியா இந்த அலசலை கேட்டுக்கிற உங்களோட சிந்தனைக்கு ஒரு விஷயம். கடவுள் நமக்குள் இருக்கிறார்னோ, பாபா தன் பக்தர்களோட இதயங்கள்ல வாழ்றாருன்னோ இந்த ஆதாரங்கள் சொல்லுது இல்லையா? அப்படின்னா இந்த குறிப்புகள்ல விவரிக்கப்பட்ட பாபாவோட அந்த தன்னலமற்ற சேவை, அசைக்க முடியாத நம்பிக்கை, எல்லாரையும் நேசிக்கிற குணம், இந்த மாதிரியான கொள்கைகளை உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி பிரதிபலிக்க முடியும்? நல்ல கேள்வி. அப்படி செய்யறது மூலமா உங்களுக்குள்ளயும் நீங்க மத்தவங்களோட பழகுற விதத்திலையும் அந்த தெய்வீக இருப்ப எப்படி உணர முடியும்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது ஒரு ஆழமான சிந்தனைக்கான தூண்டுதல். பாபாவின் போதனைகளை வெறும் தகவல்களா மட்டும் பார்க்காம நம்ம வாழ்க்கையில எப்படி அர்த்தமுள்ளதா மாத்திக்கலான்னு யோசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சாய்ராம்.